ஹலோ, திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் க்ரோத் டேட்டா. இந்த வீடியோ வந்து புதுசாக நம்ம அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய முதல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸில் வரக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த அட்வான்ஸ் டாபிக்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல ஸ்டார்டிங் வித் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ செலக்ட்ல எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் பேசிக் ஜாயின்ஸ், அப்புறம் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், சார்ட்டிங் அண்ட் குரூப்பிங், அது மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 7 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ 7 டாபிக்ஸ்ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுல இது வந்து முதல் கொஸ்டின். இது முதல் கொஸ்டின்ங்கிறதுனால ஒரு சிம்பிள் கொஸ்டின் எடுத்து நம்ம பேச போறோம். இதுல என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமரும் அவங்களோட இயர்லி ரெவன்யூவும் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து 2024 வந்து இருக்கக்கூடிய கஸ்டமரோட பாசிட்டிவ் ரெவன்யூ இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸோட நம்பர்ஸ் மட்டும் எடுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ முதல்ல நமக்கு வந்து கஸ்டமர் டேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த கஸ்டமர் டேபிள்ல வந்து கஸ்டமர் ஐடி இருக்கு, இந்த இயர், அப்புறம் அந்த வருஷத்தோட ரெவன்யூ, இந்த 3 காலமும் இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2024 பாசிட்டிவ் ரெவன்யூ இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடி எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல முதல் கேள்வி வந்து 2024 டேட்டா தான் வேணும். அதனால நமக்கு இந்த ரெக்கார்டு, இந்த ரெக்கார்டு, இது இல்லையா, அது 3 தான் வந்து 2024 ரெக்கார்டு. ரெண்டாவது கண்டிஷன் வந்து பாசிட்டிவ் ரெவன்யூ இருக்கக்கூடிய டேட்டாலாம் வேணும். ஸோ அப்போ இது செலக்ட் ஆகும். இது வந்து நெகட்டிவ் ரெவன்யூ, அது கிடையாது. இது வந்து பாசிட்டிவ் ரெவன்யூ. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டேட்டாலையும் வந்து இந்த 2 ரெக்கார்டு தான் வந்து எலிஜிபிள். ஸோ இந்த 2 ரெக்கார்டு இருக்கக்கூடிய கஸ்டமர் ஐடிஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவுட்புட் வந்து கஸ்டமர் ஐடி 1 and 4 இல்லையா, முதல் காலம் தான் கஸ்டமர் ஐடி. கஸ்டமர் ஐடி 1 and 4 மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ 3 விஷயம். ஒன்று வந்து கொடுத்த டேட்டால இயர் வந்து 2024 இருக்கணும். ரெண்டாவது வந்து ரெவன்யூ வந்து பாசிட்டிவா இருக்கணும். மூணாவது வந்து அது கரஸ்பாண்டிங் கஸ்டமர் ஐடியா மட்டும் நம்ம எடுத்து வரணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரே கஸ்டமருக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா. இந்த டேபிள்ல கஸ்டமர் ஐடி இயர் வந்து யூனிக். நம்ம இயரை தனியா எடுக்கிறதுனால கஸ்டமர் ஐடி டூப்ளிகேட் வர போறது இல்லை. ஸோ ஒரே ஒரு கஸ்டமர் இருக்க போறாங்க, அதனால டிஸ்டிங்லாம் தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் வந்து ஜென்ரல் அனாலிசிஸ். இதை வந்து எப்படி நம்ம சீக்குவலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம டேபிளை அக்சஸ் பண்ணணும். செலக்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் இல்லையா. ஸோ முதல் கண்டிஷன் வந்து வேர்ல போடுறோம். வேர் இயர் ஈக்குவல் டு 2024 இல்லையா. ரெண்டாவது கண்டிஷன் வந்து ரெவன்யூ. ரெவன்யூ இஸ் பாசிட்டிவா இருக்கணும். அப்போ கிரேட்டர் தென் 0. இங்க என்ன காலம்லாம் வேணும் அப்படின்னா கஸ்டமர் ஐடி இல்லையா. இது டிஸ்டிங் தேவையில்லை, ஏன்னா இயரை ஃபில்டர் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் தான் இருப்பாங்க. ஒரு கஸ்டமருக்கு ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும், டூப்ளிகேட் வராது. ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்த டேட்டாக்கு நம்ம எழுத கண்டிஷன். இப்போ என்ன கஸ்டமர் ஐடி 1 and 4 வந்துருச்சு. இதை வந்து நம்ம சார்ட் பண்ணோம். இப்போ 4 1 கூட வர சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஆர்டர் பை கஸ்டமர் ஐடி. ஸோ அவுட்புட் ஏற்கனவே 1 4 தான் வந்திருக்கா, பெருசாக தெரியாது. ஸோ இது வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தோம்னா 4 1 வரப்போகுது. இதே இது கஸ்டமர் ஐடின்னு டைப் பண்ண சோம்பேத்தனம் இருந்துச்சுன்னா நம்ம காலமோட பொசிஷனை கூட கொடுத்துடலாம், ஆர்டர் பை 1. ஸோ அதுவும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி நமக்கு என்ன தெரியணும்னா, எந்த டேபிள் வந்து செலக்ட் பண்ண போறோம் ஃப்ரம் கிளாஸ், அப்புறம் என்னென்ன ஃபில்டர் யூஸ் பண்ண போறோம் வேர் கிளாஸ், என்னென்ன காலம் வந்து டிஸ்பிளே பண்ண போறோம் அது வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட், அதை எப்படி டிஸ்பிளே பண்ண போறோம், ஆர்டர் பண்ணி பண்ண போறோமா அப்படிங்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சீக்குவல் எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸாக்டா அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதை மாதிரி கொஸ்டின்லாம் வந்து வெரி பேசிக் ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இதை வந்து ஒரு வாவ கொஸ்டின் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூ ஸ்மூத்தா போகும் இல்லையா. அதனால இதை மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஒரு இன்ட்ரோ கொஸ்டின் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா பண்ண வேண்டிய ஒரு ப்ராக்டிஸ்ல இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துக்கோம் இல்லையா. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா
நம்ம வீடியோல வந்து இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கு. பிளேலிஸ்ட் இப்போ இங்கிலீஷ் வெர்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின் சொல்லிட்டு இதே தமிழ்ல வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுல வந்து கரஸ்பாண்டிங் 50 வீடியோஸும் அதுல டேக் பண்ணியிருப்போம். இப்போ இந்த பிளேலிஸ்ட்ல போனோம்னா கரஸ்பாண்டிங் வீடியோ இருக்கும் இல்லையா, அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல வந்து நமக்கு வந்து அந்த கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து கோட் பேஸும் எடுத்துட்டு போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பேசணும் இல்லையா, அது இருக்கு. இது வந்து நீ ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நீங்க வந்து க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.